வணக்கம், வெல்கம் டு TKS ராம். நம்மளோட சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எப்பப்போல்லாம் நான் வீடியோ போடுறனோ அப்பப்போல்லாம் அது உங்களை வந்து சேரும். இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சனிப்பெயர்ச்சியை பற்றிய விஷயம். சரி, இப்போதைக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா சனிப்பெயர்ச்சியில் 2 வகையான தேதிகளை குறிப்பிடுகிறார்கள். வருகிற மார்ச் 29ஆம் தேதி இரவு 10 மணி வாக்கில் சனிப்பெயர்ச்சி நடைபெறும் அப்படின்னு ஒரு சாரரும், இல்லை இப்போல்லாம் இல்லை, அடுத்த வருஷம் 2026ஆம் தேதி மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனிப்பெயர்ச்சி நடைபெறும் என்று ஒரு சாரரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னு என்னென்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 2 வகையான பஞ்சாங்கங்கள் இருக்குது. ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம், இன்னொன்று வாக்கிய பஞ்சாங்கம். இது ரெண்டை பற்றியும் கொஞ்சம் விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம பேசிடுவோம். எதனால் இந்த 2 மாறுபட்ட தேதிகள் வந்திருக்கு அப்படிங்கிறது. அடுத்தது இது முடிஞ்ச உடனே அடுத்தது சிக்னாப்பூர், சிக்னாப்பூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது மகாராஷ்டிரா மாநிலத்தில். அங்கே ஒரு பிரசித்தி பெற்ற சனீஸ்வரன் கோவில் இருக்குது. அந்த சனீஸ்வரன் கோவிலை பற்றியும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய நடைமுறைகளை பற்றியும் நாம் கொஞ்சம் விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணோம். இந்த 2 விஷயங்களும் இந்த வீடியோவில் வரப்போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது ஒரு ஷார்ட் வீடியோ தான். இந்த 2 வகையான பஞ்சாங்கங்கள் சொன்னோம் இல்லையா, ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம், இன்னொன்று வாக்கிய பஞ்சாங்கம். இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தில் இவங்க ஃபாலோ பண்ணுறக்கூடிய முறை என்ன அப்படின்னா மாடர்ன் அஸ்ட்ரானமிக்கல் மெத்தடாலஜிஸை பயன்படுத்துகிறாங்க. வாக்கிய பஞ்சாங்கத்தில் ஏன்ஷியன்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. மாடர்ன் அஸ்ட்ரானாலஜிக்கல் மெத்தட்ஸ் அப்படின்னா என்ன? ஒன்றும் இல்லைங்க. இப்போ நாம் நிமிஷத்தை நம்ம வந்து காலத்தை எப்படி அளக்கிறோம்? நொடி, நிமிஷம், நாள், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிடங்கள், அப்படி ஒரு நிமிஷத்துக்கு 60 நொடிகள் அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். இதே பழங்காலத்தில் நாளிகை அப்படின்னு இருந்தது. ஒரு நாளிகை அப்படின்னா 24 நிமிடங்கள். ஒரு நாளைக்கு 60 நாளிகைகள் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஜாமம்ங்கிறது 2 மணி நேரம் 24 நிமிடங்கள். ஒரு நாளைக்கு 10 ஜாமங்கள் இருக்கும். அது மாதிரி குழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. குழிகள் அப்படின்னு என்னென்னா, ஒரு ஆவரேஜ் ஹியூமன் பீயிங் வந்து கண் சிமிட்டுற நேரம் இருக்கு இல்லையா, அது ஈக்குவல் டு 10 குழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது செகண்டையும் மணியவும் நாளைக்கும் எப்படி கேல்குலேட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுது. அதே மாதிரி ஒரு சில இப்போல்லாம் நம்மக்கிட்ட ட்ரெடிஷ்னலாக வந்து ஐவாட்ச் வந்துருச்சு, நார்மலாக வாட்ச்சு, கிளாக்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ அந்த காலத்தில் வந்து சூரிய கடிகாரம் அப்படின்னு ஒன்று உபயோகப்படுத்தினாங்க. சூரிய கடிகாரம்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ சூரிய உதயத்தையும் அஸ்தமனத்தையும் வச்சு நேரத்தை கண்டுபிடிக்கிறது. அப்புறம் நம்ம நடக்கும்போது அல்லது நிற்கும் போதோ நம்ம நிழல் சாய்கிற கோணத்தை வைத்து நேரத்தை அளவிடுவது, இதுதான் சூரிய கடிகாரம். அது மாதிரி நீர்க்கடிகாரம் அப்படிங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நீர்க்கடிகாரம்னு என்னென்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரு சின்ன ஹோல் போட்டு அந்த தண்ணி வெளியேறக்கூடிய அளவை வைத்து அந்த நேரத்தை கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது நீர்க்கடிகாரம். ஸோ இப்படியெல்லாம் அளக்கப்பட்டது. ஓலைச்சுவடிகளில் இன்னும் பல வகையான விஷயங்கள் இருக்கும். நம்ம அதெல்லாம் படித்ததில் நமக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியாது. ஸோ இந்த ஓலைச்சுவடிகளில் இருந்து கிடைக்கப்பட்ட விஷயத்திலும் அதே மாதிரி ட்ரெடிஷ்னலாக தொன்று தொட்டு ஒரு ஜெனரேஷன் டு இன்னொரு ஜெனரேஷன் பாஸ் பண்ண இன்ஃபர்மேஷனை வச்சும் கிடைத்த தகவல்களை வைத்து உருவாக்கப்பட்டது தான் அந்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது. இது வந்து இப்போ மாடர்னாக இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நாள் அப்படின்னா ஜென்ரலாக 365 நாள் அப்படிம்போம். பட் அக்யூரேட்டாக பார்த்திங்கன்னா 365.256 நாட்கள். அந்த கால் நாள் இருக்கு இல்லையா, அதை விட்டுறோம் நம்ம. அதனால தான் அந்த கால் நாள் தான் 4 வருஷத்துக்கு ஒரு டைம் லீப் இயராக அதை யூஸ் பண்ணிக்கிறோம். பட் ஸ்டில் இப்படி ஒவ்வொரு வருஷத்துக்கும் கால் நாள் அப்படிங்கும்போது ஒரு 100 வருஷத்துக்கு 25 நாட்கள் வந்துடும். அந்த மாதிரி சூரிய உதயம், அஸ்தமனம், இப்போ ஒரு சில நாள் பார்ப்போம், காலையில் 6 மணிக்கு சூரியன் உதிக்கும், இன்னொரு நாள் 6:15 உதிக்கும், இன்னொரு நாள் 5:55 உதிக்கும். ஸோ இந்த மாதிரியான வேரியேஷன்ஸை வச்சு வந்த டைம் டிலே தான் அது அப்படிங்கிறது தான் அண்டர்ஸ்டாண்டிங். சரி, எது எப்படி இருந்தாலும் இது ஒருவருடைய நம்பிக்கைக்கு எதிரானதோ அல்லது நம்பிக்கைக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய வீடியோவோ அல்ல. நடைமுறையில் 2 வகையான பழக்க வழக்கங்கள் பின்பற்றப்பட்டு வருகின்றன. அதனால் இதில் எந்த நடைமுறையை பயன்படுத்த வேண்டும் என்பது அவரவர்களுடைய நம்பிக்கை. நமது கோயில்களில் ஆகம விதிப்படி எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. அதாவது பழைய பஞ்சாங்க முறையை தான் பயன்படுத்துகிறாங்க. அதுலேயும் நிறைய விஷயங்கள், நாம் அறியாத விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்குது அப்படிங்கிறத அவங்க நம்புகிறாங்க. அடுத்தது நம்ம நேரடியாக நம்ம சிக்னாப்பூருக்கு போயிடுவோம். சிக்னாப்பூரில் இருக்கக்கூடிய இந்த சனீஸ்வரன் கோவில் ரவிபுத்ரம் யமாக்ரே
स्कन्द सम्भूतम् तं नमामि शनैश्चरम्। எப்படி உருவானதுன்னா, ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய வெள்ளம் வந்தது அந்த ஊரில். மகாராஷ்டிராவில் இருக்குது சிக்னாப்பூர் அப்படிங்கிற ஊர். இந்த ஊர் பார்த்திங்கன்னா மும்பையிலிருந்து ஒரு 350 கிலோமீட்டர் தொலைவிலும், பூனேலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 160 கிலோமீட்டர் தொலைவிலும், ஷிரடி சாய்பாபா கோயிலேருந்து ஒரு 65 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்குது. ஷிரடி கோயிலுக்கு போகிறவங்க எல்லாருமே இந்த கோவிலை போய் பார்த்துட்டு வருவாங்க, இந்த சனி சிக்னாப்பூர் அப்படிங்கிறது. இந்த சனி சிக்னாப்பூர் அப்படிங்கிற ஊரில் கரண்ட்டாக ரொம்ப பாப்புலரானது என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய கரும்பு. அங்கே நிறைய கரும்பு விளையுது. அங்கே சுற்றி நிறைய சர்க்கரை ஆலைகள் கிடைக்குது. அந்த கரும்பு ஜூஸ் நம்ம ஊர்லலாம் எப்படி போடுவாங்க, மிஷின் வச்சு போடுவாங்க, இல்லைன்னா கையில் சுற்றுவாங்க பார்த்துருப்போம். அங்கே மாடுகளை வச்சு நம்ம எப்படி வந்துட்டு இந்த செக்கு இழுக்கிறாங்க இல்லையா, செக்கு மாதிரி மாடை சுத்த விட்டு கரும்பு ஜூஸ் போடுறாங்க. அந்த இடத்துலலாம் போய் கரும்பு ஜூஸ் குடித்தோம். ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது, நல்லாவும் இருந்தது, அது டேஸ்ட்டாகவும் இருந்தது அந்த கரும்பு ஜூஸு. அங்கே இந்த தாபா மாதிரி அந்த இடங்கள்ல எல்லாம் பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸ் வந்து ரொம்ப பாப்புலர். அங்கே வர்றவங்க எல்லா டூரிஸ்ட் வண்டியும் அந்த இடத்துல நிற்கிது, நின்று கரும்பு ஜூஸை வந்து சாப்பிட சொல்கிறாங்க. ஸோ அது வந்து மாடு சுற்றி இந்த செக்கு இழுத்து அது சாப்பிட்றதுனால அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. அங்கே குழந்தைங்களுக்கு ப்ளே ஏரியா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. சரி, கோயிலுக்கு வந்துடுவோம். கோவில் வந்து மிக பிரம்மாண்டமாக எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த கோவிலில் இதனுடைய ஹிஸ்ட்ரி முதல்ல சொன்ன மாதிரி 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய வெள்ளம் வந்தது. அந்த வெள்ளத்தில் வந்து ஒரு 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 பாறை, ஒரு கல் வந்து அடித்து வரப்பட்டது, ஒரு பெரிய கல். அந்த கல் அடித்து வரப்பட்ட கல் வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் போய் பார்த்துருக்காங்க. இது வந்து ஒரு வகையான ஸ்டோரி. அதை வந்து டச் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த கல்லை குத்தும்போது அதில் வந்து ஒரு பிளட் மாதிரி வந்திருக்குது. இன்னொரு வகையான ஸ்டோரி வந்து ஒரு ஷெப்பர்ட், ஆடு மேய்க்கிறவர் வந்து ஆற்றுக்கு போகும்போது, அருகில் இருந்த அந்த ஆற்றுக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய பாறை வந்து அடித்து வரப்பட்டிருக்கிறது. அந்த பாறை வந்து அவர்கிட்ட பேசிச்சாமா, நான் வந்து சனீஸ்வர பகவான் உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் என்னை வச்சு நீங்கள் வணங்குங்க, நான் இந்த கிராமத்தை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் சொல்லி அதை எடுத்துக்கிட்டு வந்து நடுவில் வச்சு அந்த ஊரில் இந்த கோயில் உருவானதாக 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழக்கம், ஒரு வழக்கு இருக்குது. அந்த சனீஸ்வர பகவான் சொல்லும்போது என்னையை சுற்றி எந்த விதமான கட்டிடங்களும் கட்டக்கூடாது, எனக்கு கதவு இருக்கக்கூடாது, பூட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுனால இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் 300 வருடங்களாக ட்ரெடிஷ்னலாக வாழக்கூடிய மக்கள் அந்த வீடுகளுக்கு கதவுகளே வைப்பதில்லைங்க. ஏன் இன்னும் போனால் 2011 அங்கே ஒரு பேங்க் ஒன்று ஆரம்பித்தாங்களாம். அந்த பேங்க்குக்கு கூட கதவு இல்லையா. அதுக்கு பிறகு வர்ற இப்போ நவீன கட்டடங்கள்லாம் கதவுகள் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் தொன்று தொட்டு இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் வீடுகளில் கதவுகளே வைப்பதில்லை. நாம் இப்போ இந்த வீடியோவை பார்க்குறோம் பாருங்கள். இந்த பெரியவர் அவர் வீட்டுக்கே கூட்டிக்கிட்டு போய் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை காமிக்கிறாரு. வீட்டுக்கு முன்னாடி கதவே இல்லை. கதவே இல்லாத அந்த வீட்டுக்கு முன்னாடி ஓப்பன்லேயே இருக்குது. அவர் வெளியே சுற்றிக்கிட்டு இருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு அவர் வீட்டுக்குள்ளே டிவி இருக்குது, சோஃபா இருக்குது, எல்லாமே ஓப்பனாகவே இருக்குது. அப்புறம் வந்து அவர் மேலே இருந்து ஒரு சில விஷயங்களை எடுத்து காமிக்கிறாரு. அவங்க அந்த வீட்டுடைய பத்திரங்கள் எல்லாம் அப்படியே ஓப்பன்லேயே வச்சுருக்காங்க. பணம் கூட இன்னொரு பேக்லேருந்து மேலேருந்து எடுத்து காமிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நம்பிக்கையாக அந்த மக்கள் வந்து எல்லாத்தையுமே சனீஸ்வரன் பார்த்துக்குவோம் அப்படின்னு நம்பி இருக்காங்க. ஸோ அந்த ஊரில் திருட்டே போகிறது இல்லையா. இத்தனை வருடங்களில் அந்த ஊரில் வந்து 2015 வாக்கில் தான் வந்து காவல் நிலையமே ஆரம்பிக்கப்பட்டதாம். அப்போ இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு திருட்டு கேஸ் கூட அங்கே பதிவு பண்ணப்பட்டது இல்லையாமா. ஸோ இந்த அளவுக்கு இந்தியாவில் ஒரு ஊர் வந்து கதவே இல்லாமல், திருட்டு பயமே இல்லாமல் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஊராக இருப்பதற்கு காரணம் அந்த சனீஸ்வர பகவானின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் அப்படிங்கிறது தான். இந்த சனிப்பெயர்ச்சியில் ஒரு சிலருக்கு நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க, ஒரு சிலருக்கு பாதகமான விஷயங்களை சொல்லுவாங்க. எது எப்படி இருந்தாலும் சனீஸ்வரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் மனம் தளராமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அப்படிங்கிறது தான். சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, கெடுப்பவரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பாசிட்டிவாக நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும். எனவே இந்த சனி பெயர்ச்சி 29ஆம் தேதி வருகிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ரெண்டையுமே போய் தான் பார்க்க போகிறாங்க. ஏன்னா இது கன்ஃபியூஷன் ஆயிரும். அதனால் சரி ரெண்டுக்குமே போய் வச்சுருவோமே அப்படிங்கிறது தான் வழக்கமாக இருக்கும். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.